திருவண்ணாமலை தீபத் திருவிழாவில் அத்துமீறி நடந்து கொண்டதாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக காவல்துறையை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் கிளை தலைவர் மாணிக்க வரதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அண்ணா திடலில் ரூபாய் 9.6 கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டு அரங்கம் மற்றும் திடலை சுற்றி நகராட்சி கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு செய்து கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து விளையாட்டு அரங்கத்தையும் கடைகளையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மதுரை உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது ரேஷன் அரிசி பருப்புகள் இருந்துள்ளது. உடனடியாக இது குறித்து மேலும் போலீசார் விசாரித்த பொழுது ரிசர்வ் லைன் பகுதியில் செயல்பட்டு வரும் பாண்டியன் கூட்டுறவு ரேஷன் கடையில் தற்காலிக ஊழியராக பணியாற்றும் தில்லை நடராஜன் என்பதும் அவர் வீட்டிற்கு கடத்தி செல்ல முயன்றபோது அவரை போலீசார் பிடித்து அவரிடம் இருந்து சுமார் 250 கிலோ அரிசி மற்றும் பருப்பு கைப்பற்றிய போலீசார் இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் அன்னதானப்பட்டி கிராமத்தில் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வெட்டுகள் காணவில்லை என வந்த புகாரை அடுத்து அறநிலைத்துறை அதிகாரிகள், தொல்லியல் துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது அங்கு குலோத்துங்க சோழனால் வைக்கப்பட்ட கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கு சிவன், அம்மன், பைரவன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமியின் சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். புதுக்கோட்டை மாநகராட்சி சந்தைப்பேட்டை நடுநிலைப் பள்ளி நுழைவாயில் சுற்றுச்சுவர் இடிந்து விழும் நிலையில் இருந்த நிலையில் இது குறித்து சீரமைத்து தர செய்தி எம்நாடு தொலைக்காட்சியில் கடந்த மாதம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதன் எதிரொலியாக மாநகர மேயர், துணை மேயர் மற்றும் ஆணையர் அறிவுறுத்தலின்படி மாநகராட்சி சார்பாக சுற்றுச்சுவர் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மேட்டு மகாதானபுரத்தில் கட்டளை மேட்டு வாய்க்கால் கரையோரம் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் பிணம் கிடப்பதாக லாலாப்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற லாலாப்பேட்டை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர் அரவக்குறிச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி காளிதாஸ் என்றும் அவர் மீது கரூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் பல்வேறு குற்ற வழக்கு சம்பவங்கள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கொலைக்கான காரணம் குறித்தும் கொலையாளிகள் யார் என்பது குறித்தும் போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பன்னந்தூர் அருகே மலைத்தேனிகள் கடித்ததில் பெரியசாமி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 4 பேர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது குறித்து பாரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சாத்தனூர் அணையில் தென்பெண்ணை ஆற்றில் உள்ள ராட்சத முதலை நடமாட்டத்தால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். தொடர்ந்து உடனடியாக சாத்தனூர் அணை முதலை பராமரிப்பு பணியாளர்கள் ராட்சத முதலையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் உமா ரம்யா தலைமையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு துறை சார்ந்த அதிகாரிகள் வராததால் விவசாயிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி அரசினர் தோட்டம் பகுதியில் உள்ள திருப்பத்தூர் தலைமை அஞ்சலகம் முன்பு அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைவர் வாதாபி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பத்தூர் உட்கோட்ட ஆய்வாளரை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும், நிலுவையில் உள்ள பதவி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கண்மாய்கள் நிரம்பியுள்ளன. இதனால் பல நூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ள நிலையில் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே வேதாளை கடற்கரை பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக கடல் அட்டைகள் பதப்படுத்தப்பட்டு வருவதாக மண்டபம் தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதுகுறித்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டபோது கடற்கரை பகுதியில் 11 மூட்டைகளில் 435 கிலோ கடல் அட்டைகள் இருந்தது தெரியவந்தது. போலீசார் வருவதை அறிந்த கடல் அட்டை கடத்தல்காரர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். மூட்டைகளை கைப்பற்றிய போலீசார் அவற்றை மண்டபம் வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஒன்றிய அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பதிவு செய்துள்ள அனைவருக்கும் 100 நாள் வேலையை முழுமையாக வழங்கி விவசாய பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும், உழவர் பாதுகாப்பு திட்டத்தை நீக்கிவிட்டு விவசாய தொழிலாளர்கள் நலவாரியம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் எள்ளுக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் பல்வேறு வருடங்களாக ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து செல்வது வழக்கம். இவர் ஆரம்ப காலத்தில் மாலை அணிந்து செல்லும் போது மிகவும் வறுமையில் இருந்ததாகவும், அப்போது பசியும் பட்டினியுமாக கோவிலுக்கு சென்றதாகவும், ஐயப்பன் அருளால் தான் தற்போது நல்ல நிலைமையில் உள்ளதாகவும், தன்னை போன்ற யாரும் பட்டினியாக செல்லக்கூடாது என்பதற்காக வடபாதிமங்கலம் பேருந்து நிலையம் அருகே 48 நாட்களுக்கு தினமும் 500 பேருக்கு 6 வருடங்களாக அன்னதானம் வழங்கி வருகிறார். வடபாதிமங்கலம் பகுதியில் ஐயப்பன் கோவில் ஒன்றை கட்டுவது தனது வாழ்நாள் லட்சியமாக வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் கடந்த 1 மாதத்தில் 10க்கும் மேற்பட்ட செல்போன்களை தவறவிட்டதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் தவறவிட்ட செல்போன்கள் வெளி மாவட்டங்களில் பயன்படுத்தி வந்த நபர்களை அறிந்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடமிருந்து 2 லட்சம் மதிப்பிலான 10 செல்போன்களை பறிமுதல் செய்து காவல் ஆய்வாளர் வேலுமணி உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். கனமழையால் 71 அடி கொண்ட வைகை அணை தற்பொழுது 54 அடியை தாண்டி நீர்வரத்து வந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கீழ்ப்பசாலை மதகு அணையில் 2 கரைகளையும் வெள்ள நீர் தொட்டு செல்லும் கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் குறைவாக உள்ள நிலையில் மதகு அணையில் செல்லும் நீரை கண்டு ரசிப்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவரான ஜான் பாண்டியன் பிறந்த நாள் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி, குருவிக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாழ்த்து கூறி டிஜிட்டல் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பேனர்களை அனுமதியின்றி வைத்ததாக கூறி காவல்துறையினர் அகற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் பாபநாசம் வனச்சரகத்தில் உள்ள அகஸ்தியர் அருவி கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டது. இதனையடுத்து வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் சரி செய்யப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவி பகுதிகளுக்கு செல்லவும் அருவியில் குளிப்பதற்கும் வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விக்ரமசிங்கபுரம் கீழ் சிவந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன் பிரேம்தாஸ் என்பவர் சரிவர வேலைகள் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கியுள்ளார். கடன் சுமை கூடிய நிலையில் மாலை வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விக்ரமசிங்கபுரம் போலீசார் உடலை கைப்பற்றி அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் மங்களக்குறிச்சி தடுப்பணையில் மூழ்கி வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார்.
நீண்ட நேர தேடுதலுக்கு பின் சிலுவைகுண்டம் தீயணைப்புத் துறையினர் உடலை கண்டுபிடித்தனர். இதுகுறித்து ஏரல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.